Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. கர்நாடகாவில் மேகதாது என்ற இடத்தில் காவிரியின் குறுக்கே அணை கட்டுவது தொடர்பாக 2019 மத்திய சுற்றுச்சூழல் துறைக்கு 9,000 கோடி மதிப்பீட்டில் விரிவான திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு சமர்ப்பித்தது. இந்த திட்ட அறிக்கையை நிராகரித்து விட்டதாக சமீபத்தில் பார்லிமெண்டில் மத்திய அரசு தெரிவித்திருந்தது. இச்சூழலில் திருத்தப்பட்ட திட்ட அறிக்கையை மத்திய அரசிடம் கர்நாடக அரசு தற்போது சமர்ப்பித்திருக்கிறது. மத்திய அரசு கேட்டிருந்த கேள்விகளுக்கு அதில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக கர்நாடக எல்லையான பில்லிகுண்டுலுவில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் மேகதாது அணை கட்டப்படுகிறது. அணை கட்டுவதற்காக 12,200 ஏக்கர் வனப்பகுதி பயன்படுத்தப்படும். அதற்கு மாற்றாக வனத்துறைக்கு வேறு இடங்களில் நிலம் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. எத்தனை மரங்கள் வெட்டப்படும் என்று மத்திய அரசு கேட்டிருந்த நிலையில் வனத்தில் உள்ள 8,90,000 மரங்கள் வெட்டப்பட்டு அணை கட்டப்படும் என கூறப்பட்டுள்ளது. மேகதாது அணையில் 64 TMC வரை நீர் சேமிக்கலாம். அந்த அணை மூலம் 400 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியும் என்று கர்நாடக அரசு தெரிவித்துள்ளது. முந்தைய திட்ட அறிக்கையில் பெங்களூரு குடிநீர் தேவைக்கு 4.75 TMC குடிநீர் தேவை என குறிப்பிடப்பட்டிருந்தது. திருத்தப்பட்ட திட்ட அறிக்கையில் மக்கள் தொகை பெருக்கத்தை காரணம் காட்டி 6 TMC தண்ணீர் தேவை என கூறப்பட்டுள்ளது. சென்னையில் வரும் 19ஆம் தேதி தென் மாநிலங்களின் முதல்வர்கள் மாநாடு தொடங்கி 2 நாட்கள் நடைபெற உள்ளது. இதில் நதிநீர் பங்கீடு உள்ளிட்ட பல விஷயங்கள் விவாதிக்கப்பட உள்ளன. அத்துடன் தமிழக மற்றும் கர்நாடக முதல்வர்கள் தனியாகவும் சந்தித்து பேச உள்ளனர். இச்சூழலில் மேகதாது அணை தொடர்பாக திருத்தப்பட்ட திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு மத்திய அரசுக்கு சமர்ப்பித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.